Hi guys, welcome to my channel. நான் சுப்ரியா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு கூட வந்து இந்த வீடியோ வந்து சொல்லிக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு 5 months பிஃபோர் வந்து ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து என்னென்ன வந்து லைசன்ஸ்லாம் வந்து தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோஸ் கீழேயும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ லைசன்ஸ் பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி லைசன்ஸ் வந்து தேவைப்படும், நம்மளோட காஸ்மெட்டிக்ஸுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே அந்த நேம்லேயே வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதாவது அந்த ட்ரக்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு, அந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு ஸோ இருக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் தான் வந்து இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸு. ஸோ இது வந்து இந்த லைசன்ஸுக்கு கீழே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்துருக்கு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ் தான் வந்து பண்ணுறோம் இல்லையா. ஸோ ட்ரக்ஸும் போது மெடிக்கல் ஷாப்பு ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடுக்கு தான் வந்து ட்ரக்ஸஸ் அந்த லைசன்ஸ் வந்து தேவைப்படும். நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ் தான் வந்து பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து அந்த இவந்தோ காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும் அந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு வந்து அந்த டேர்முக்கு கீழே தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ஆக்ட்டுக்கு கீழே தான் நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு திங். இந்த ஆக்டில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க 1940 அந்த மாதிரி. ஸோ அந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து மேக் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு ஸோ நம்ம ஹியூமனுக்கு ஸ்கின்னில் வந்து மேலே படக்கூடிய டச் ஆகக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இந்த ஆக்டுக்கு கீழே தான் வந்து வரும். சரிங்களா. லைக் எது வேணால் இருக்கலாம். சோப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோப் வந்து ஸ்கின்னில் தானே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்ஸு, லிப் பாமு, ஸோ இதுவும் ஒரு ஸ்கின்னு தானே. ஸோ ஸ்கின்னில் வந்து படுறது, அப்புறம் க்ரீமு, லோஷனு, எதோ வாட் எவர் இட் இஸ் நம்ம ஹியூமன்ஸோட ஸ்கின்னில் லேயரில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்டுக்கு கீழே தான் வந்து வரும். ஸோ ஆப்வியஸாக நம்ம பண்ணுற பிஸ்னஸும் வந்து காஸ்மெட்டிக்ஸ்ன்றதுனால இதுக்கு கீழே தான் வந்து வரும். ஸோ அந்த ஆக்ட் படி தான் வந்து அந்த லைசன்ஸ் வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த லைசன்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய லைசன்ஸு நான் வந்து அந்த லாங் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்ட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டப் வந்து வைக்கணும். ஸோ அந்த ஃபேக்ட்ரி செட்டப் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் அரவுண்ட் வந்து அந்த ஃபேக்ட்ரி வந்து இருக்கணும். ஸோ அந்த ஃபேக்ட்ரியிலே வந்து நிறைய இன்பில்டான விஷயம்லாம் வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ லைக் அந்த ரிசப்ஷனிஸ்ட் தனியாக வந்து அங்கே கேபின் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த லேப் வந்து உள்ளே நம்ம இன்பில்டாக வந்து வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம மேக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸு ஸோ ஸ்டாக்கை வந்து கீப் பண்ணுறதுக்கு லைக் ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. ஸோ வேர் ஹவுஸ்னு சொல்ல முடியாது, ஸ்டாக் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் அந்த மாதிரி வைக்கிறது. ஸோ ரா மெட்டீரியல்ஸு, அப்புறம் ஒரு செட்ஸ் ஆஃப் இப்போ ஷாம்பூ மேக் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் அந்த மாதிரி அந்த ஃபேக்ட்ரி செட்டப்புக்குள்ளே வந்து இன்பில்டாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட் வந்து படிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு கெமிஸ்ட் 1 or 2 கெமிஸ்ட் வந்து அந்த இதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏரியாவில் போய்ட்டு நம்ம அந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் அந்த இன்ஸ்பெக்டர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு லைசன்ஸ் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்க போயிட்டு நம்ம வந்து ஒரு அப்பீல் வந்து அவங்க வந்து கொடுக்கும் போது ஸோ அவங்க வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து வருவாங்க, இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு வந்து வருவாங்க. அதாவது நம்மளோட ஃபேக்ட்ரி செட்டப்ஸை வந்து பார்க்கறதுக்காக வந்து வருவாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நம்மலாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம ஓகேவாக வந்துட்டோம் அப்படின்னா தான் அந்த லைசன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அது அவ்வளோ சீக்கிரமாக அந்த லைசன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடாது. ஸோ நிறைய லேக்ஸ் வந்து நம்ம மேபி அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படியே சொன்ன மாதிரி ஸோ இப்படி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் வைக்கணும், இவ்வளோ திங்ஸு உள்ள இன்பில்டாக வைக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ அது லேக்ஸ் கிட்ட கொஞ்சம் வந்து நெருங்கிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இம்மீடியட்டாக வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஒரு அது நம்ம செக் பண்ணும்போது 10,000 அந்த அரௌண்ட் வந்து காஸ்ட் இருந்தாலும் பட் அவங்க வந்து கமிஷன் பேசிஸில் வந்து கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து இவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்.
ஓகேங்களா. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டவுட் வரும். ஸோ அப்போ வந்து நான் இப்போ தானே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அப்போது இப்போவே வந்து நான் வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அதுக்கும் வந்து சில திங்ஸ்லாம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து கற்றுட்டு ஒரு சோப் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே ஆப்வியஸாக சோப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வேறு ஏதாவது ஷாம்புலேருந்து. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி சரௌண்டிங்ஸ்க்கு தான் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே ஒரு நல்ல ரீச் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அதாவது இன்ஸ்டாவில் போடுறதோ ஒரு வெப்சைட் ஏதாவது வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போல்லாம் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லைசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நெசசரியே கிடையாது. ஸ்டார்டிங்கில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து வெறும் எம்எஸ்எம்இ மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ எம்எஸ்எம்இ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சோப் பண்ணுறீங்களோ ஷாம்புவோ லிப் பாம் எதோ பண்ணிங்கனாலும் ஸோ லேபில் போயிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி லேப் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ இப்போது வந்து ஒரு சோப் வந்து நீங்கள் ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த சோப்புக்கு வந்து நீங்கள் லேபுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி உங்களோட சோப்பில் வந்து ஸ்கின்னுக்கு ஹார்ம் பண்ணாத விஷயம்லாம் இல்லை, டிஎஃப்எம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதோட பிஹெச் ரேஞ்சு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லேப்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு லேப் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கணும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சோப்புக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை வேரியண்ட் ஆஃப் சோப் வந்து பண்ணுறீங்களோ அத்தனை வந்து லேப் டெஸ்ட் வந்து பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஷாம்பூ ஈவன் ஷாம்புக்குமே வந்து அப்படி தான். ஸோ எத்தனை ஃபார்முலேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லேப் டெஸ்ட் வந்து பண்ணி வச்சுக்கணும். லிப் பாம்க்குமே வந்து அப்படி தான், ஒரு வேரியண்ட்டுக்கும் ஒரு லேப் டெஸ்ட் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா. தென் வந்து எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லேப் டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பிக்னஸாக இருக்கும் போது இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சேல்ஸ் ஆகுது, நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து ரீச் இருக்குது அப்படின்னும் போது உங்களோட பிராண்ட் வச்சு தானே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுவீங்க. லைக் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஆர்கானிக், இந்த ஆர்கானிக் அந்த மாதிரி. ஸோ அந்த பிராண்டை வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். சரிங்களா. அதுக்கு வந்து ட்ரேட்மார்க் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த ட்ரேட்மார்க் எதுக்குன்னா உங்களோட பிராண்ட் நேமை வேற ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது, அதை நம்மளே வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ட்ரேட்மார்க் வந்து நீங்கள் எடுக்க போகும்போது அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் உங்களோட பிராண்ட் நேம்லேயே எத்தனை பேர் வந்து வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து லேட்டரான் வந்து நீங்கள் அந்த லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்ஸ் பிகினர்ஸ் லெவலில் இருக்கும் போது நீங்கள் வந்து எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லேப் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா. அது ரொம்ப வந்து நிறைய வந்து உங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தான் அது வந்து ஒரு இஷ்யூவாக வந்து வரப்போகுது. சரியா. அப்போ தான் வந்து நான் சொன்னக்கூடிய இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸு, இந்த ஃபேக்ட்ரி செட்டப்பு நீங்களே வந்து ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க பல்க் லெவலில். லைக் இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வந்துட்டீங்க. ரொம்ப ஒரு நாளைக்கே எனக்கு 100 சோப்ஸ் வந்து போகுது, 100 ஷாம்பு பாட்டில்ஸ் ரொம்ப பல்க் குவான்டிஸாக வந்து எனக்கு மூவ் ஆகுது, சேல்ஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னும் போது தான் இந்த லைசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ பிகினர் லெவலில் நான் இப்போ தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அவ்வளோலாம் வந்து இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் எம்எஸ்எம்இயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் லேப் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்வியஸாக வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து இதுலேயே வந்து நிறைய லைசன்ஸ் வந்து இருக்குது. நான் அந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸோ ட்ரேட்மார்க் வந்து சொன்னேன். அப்புறம் ஜிஎம்பி லைசன்ஸ் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எம்பிசி சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. அதாவது எல்எம்பி சர்டிஃபிகேட்னா என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம பேக் பண்ணி சேல் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து எல்எம்பிசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அந்த லைசன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு தான் அப்படின்னு வந்து கிடையாது. சரிங்களா. ஈவன் தோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணி பண்ணுறீங்கன்னா கூட ஸோ அதுக்கும் சில லைசன்ஸ் வந்து இருக்குது. FSSAI லைசன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த லைசன்ஸ். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணாலுமே எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் ஒரு திங் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு பிளைண்டாக வந்து நம்ம வர வேணாம். எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வச்சுருக்குறாங்க. ஓகேவா. ஸோ அதுபடி தான் வந்து எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்ன்றதுனால இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா.
அதுக்கப்புறம் சில பேர் இன்னும் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாங்க, ஹேர் ஆயில்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு என்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட், இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்க்குள்ளே வந்து அது வராது. ஸோ ஹேர் ஆயில் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்ன்னும் போது பார்த்திங்கன்னா அது வந்து கெமிக்கல்ஸ் தானே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈவன் தோ இது வந்து பிளான்ட் பேஸ்டு கெமிக்கல்ஸாக வந்து இருந்தால் கூட அது வந்து இந்த கண்ட்ரோல் கீழே தான் வரும், ட்ரக்ஸ்க்கு கிட்ட தான். ஆனால் இப்போது இந்த ஹேர் ஆயில் வந்து மேக் பண்ணுறது, ஸோ ஃபேஸ் பேக் வந்து மேக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம் நான் வந்து ஒரு ஹெர்பல் வச்சு தானே வந்து யூஸ் பண்ணுறேன், அது வந்து கெமிக்கல் இல்லையே அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த லைசன்ஸுக்கு கீழே தான் இதெல்லாம் வரும். இந்த ஹேர் ஆயில் மேக் பண்ணுறது, ஃபேஸ் பேக்கு, ஹெர்பல் சம்மந்தப்பட்ட ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்கன்னா ஆயுஷ் லைசன்ஸுக்கு கீழே தான் அதெல்லாம் வரும். அது வந்து சென்னையில் வந்து இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து கூகுளில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஹேர் ஆயில் மேக் பண்ணுறவங்க வந்து அந்த ஒரு லைசன்ஸை வந்து எடுத்துக்கணும். அந்த லைசன்ஸுக்குமே வந்து ஃபேக்ட்ரி செட்டப்பில் இருந்தால் தான் அது வந்து, அதுவும் ஃபேக்ட்ரி செட்டப் மாதிரி கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த செட்டப்பில் நீங்கள் போயிட்டு லைசன்ஸு கேட்டால் தான் அப்பயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு எந்த லைசன்ஸுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி திங்ஸை இந்த நார்ம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு போய் இந்த லைசன்ஸ்லாம் கேட்டால் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ்க்கு, ஃபேஸ் பேக் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் வந்து ஆயுஷ் லைசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவைப்படும். அப்புறமா அதுக்கும் வந்து ஜிஎம்பி இந்த மாதிரி ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ லைசன்ஸ் வந்து இருக்குது. பார்த்தா இன்னொரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க, ரீசெல்லர்ஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ ரீசெல்லர்ஸாக நாங்கள் இருந்தோன்னா எங்களுக்கு லைசன்ஸ் தேவையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தேவை தான். ஸோ நீங்கள் ரீசெல்லிங் வந்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டேருந்து அந்த ப்ராடக்டை வந்து வாங்குறீங்க, ஸோ அப்படின்னும் போது அந்த சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த பர்சன்ஸ் வந்து அவங்க வந்து இந்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ரீசெல்லிங்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த லைசன்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுற லைசன்ஸை வந்து உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ நீங்களும் கம்பெனியோ நீங்களும் ஸோ ஒரு அக்ரிமெண்ட், ஒரு டைப் மாதிரி வச்சுட்டு, ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ப்ராடக்டை வாங்கி சேல் பண்ணும்போது ஒரு சர்டன் பீரியட்குள்ளே வரைக்குமா அந்த மாதிரி வந்து இருக்கும், ஐ திங்க் ஸோ. ஸோ அவங்க வந்து கொடுக்கும்போது நீங்கள் அவங்களோட இவங்கக்கிட்டேருந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பார்ட்டிஸோட நேம் வந்து உங்களோட ப்ராடக்ட்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் தான் வந்து பண்ண போகிறீங்க இல்லையா, ஸோ மார்க்கெட்டட் பை உங்களோட பிராண்டோட நேம் வந்து வரும். ஸோ உங்களோட பிராண்டு அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு லைசன்ஸ், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு, ஸோ மார்க்கெட்டட் பை நீங்கள், மேனுஃபேக்சர் பை ஸோ பர்சன்ஸ், ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுதான் திங். நீங்கள் நல்லா வந்து எல்லா ஒரு ப்ராடக்ட்லையும் எடுத்து பாருங்கள். பேசிக்காக ஏதோ ஒரு சோப்போ அதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் இந்த இதுவெல்லாம் சொல்லி இருக்கும். இந்த லைசன்ஸு மேனுஃபேக்சர்ட் பை இவங்க, மார்க்கெட்டட் பை இவங்க, ஸோ அந்த மாதிரி. ஸோ நாட் ஒன்லி சோப்ஸுக்கு, ஸோ ஃபுட் ப்ராடக்ட் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதே தான் வந்து இருக்கும். இத்தனை லைசன்ஸு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், இந்த மாதிரிலாம். ஸோ ரீசெல்லிங்ஸுக்கு வந்து ரீசெல்லர்ஸும் வந்து லைசன்ஸ் வந்து எடுத்துருக்கணும். மோஸ்ட் காமனான லைசன்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணோம், ஜிஎம்பி, ஜிஎஸ்டிலாம் வந்து ரொம்ப லேக்ஸ் கணக்கில் டர்ன் ஓவர் வந்தால் தான் ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப மேனுஃபேக்சர் ரொம்ப பெரிய அளவில் ப்ரொடக்ஷன்லாம் நடக்க போகுதுன்னா தான் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்குள்ளெலாம் வந்து வரும். ஸோ ரீசெல்லர்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டட் பை அந்த லைசன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. மேனுஃபேக்சர் வந்து நல்லா கொஞ்சம் ரிஜிஸ்டர் நல்லா வந்து எல்லா லைசன்ஸும் ப்ராப்பராக வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட எனக்கு வந்து இந்த வீடியோஸ் கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை.